all, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்ஸ் இன் டிரைவிங் வந்து எப்படி ஒரு பிகினருக்கு உட்கார பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து உட்காரது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, ஸ்டேரிங்க்கு ரொம்ப கிட்டவே இருக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே நம்மளோட நீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கணும். ஓகே, இப்படி சைடாக போயிட்டு ஒரு ஆங்கிளில் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கணும். ஓகே, அப்படி ப்ரொஜெக்ட் ஆகி நின்னா தான் நம்மளால் கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ண முடியும். அதனால தான் நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேரிங்கை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக் ஷுர் இந்த கால் வந்து முன்னாடியே இருக்கக்கூடாது. அந்த எல் ஷேப்பில் இருக்கும்போது, ஒரு பென்ட் எல் ஷேப்பில் ரிவர்ஸில் இருக்கும்போது ஓகே, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, முட்டி இருக்கிறது. இதில் வந்து என்ன சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி தூரமாக உட்காந்துட்டு இப்படி வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை முன்னாடி இடிக்கிறோம் இல்லை பின்னாடி இடிக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேளை இடிக்கிறோம் அப்படின்னும் போது ஷாக் அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, முட்டிக்கு அந்த ஜாயின்ஸில் ரொம்ப ப்ரெஷர் அப்ளை ஆகும். நம்ம ஒரு வேளை இப்படி உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷன் ஹேப்பன் ஆகும்போது அந்த சயின்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், ஸ்டேரிங் வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா டேர்னிங் ரேடியஸ் இருக்காது, இங்கே இடிக்கும். இங்கே கை வந்து இங்கே இடிக்கும், டேர்னிங் ரேடியஸ் இருக்காது. ரொம்ப தூரமாக உட்காந்தாலுமே டேர்னிங் ரேடியஸ் இருக்காது. ஓகே, அதே மாதிரி ரொம்ப தூரமாக உட்காரும்போது கூட ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை ஒரு ஏதோ பின்னாடி இது வந்து இடிக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, ஒரு ப்ரெஷர் வந்து இங்கே வந்து ரொம்ப பில்ட் ஆகும். ஸோ அப்போ கரெக்டான பொசிஷன் என்னென்னா, சீட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீட்டை நல்லா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிவர்ஸ் எல் ஷேப்பில் செம்மையாக வச்சுட்ட பிறகு இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேரிங் பிடிச்சிக்கலாம். டேர்னிங் ரேடியஸ் பாருங்கள், ஃப்ரீயாக ஒரு வேலை ஒரு பேடு சுச்சுவேஷன் ஆக போகுது, ஆக்சிடெண்ட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும், இல்லை ஒரு டேர்னிங் ரேடியஸில் பட்டுன்னு திருப்பணும்னா கை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ரீ ஷேப் இருக்கும். ஓகே, ஒரு ஃப்ரீ ஷேப் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் வந்து இந்த ஹெட் ரெஸ்ட், ஓகே, எப்படி இந்த பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே எல் ஷேப்பில் உட்காரக்கூடாது, ரொம்பவே தூரமாக உட்காரக்கூடாது, ரொம்ப தூரமான இப்படியும் உட்காரக்கூடாது. ஒரு பொசிஷனில் வைக்கணும். எந்த மாதிரி பொசிஷனாக ஒரு 100 டிகிரிஸ், 90 டிகிரி கிடையாது, இந்த 90 டிகிரியும் கிடையாது, ஒரு 100 டிகிரிஸ் இந்த பொசிஷனில் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஓகே. இப்போ நம்மளோட ஹெட்ரெஸ்ட் நமக்கு எப்படி இருக்கணும்னா, நிறைய காரில் இல்லைனாலுமே இப்போ ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து எது கொடுத்துருக்காங்க, எல்லா டிரைவர்ஸ் இப்படி சாஞ்சி உட்கார ஓட்ட மாட்டாங்க. ஓகே, பின்னாடி இருந்து ஒரு வேலை இருக்கிறாங்க அப்படின்னும் போது இது தூரமாக இருந்ததுன்னா கழுத்து இப்படி பின்னாடி பட்டுன்னு போகும்போது இது உடையறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் இருக்குது, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து நமக்கு பின்னாடியே இருக்கும்போது ஒருத்தங்க இடிச்சாலும் ஹெட்ரெஸ்ட் நம்மளுடைய காலை தாங்கும். கரெக்டாக உட்காந்தனா நீயும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, அதே மாதிரி கையும் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நம்ம சீட்டிங் பொசிஷனில் நம்ம ஓட்டுறதுக்கான கண்ட்ரோல்ஸை விடவுமே நம்ம ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு டிரைவர் சேஃபாக இருக்கணும். ஓகே, ஒரு டிரைவருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு சயின்ஸே அடங்கியிருக்கு நம்ம உட்கார வேண்டிய விஷயத்துலேயே. ஸோ அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் வந்து எவ்வளோ டில்ட் பொசிஷன் கொடுத்தாலும் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு, இது டிரைவர் பொசிஷனுக்கு கண்ணுக்கு ஈக்குவலாக வைக்கிறேன் கேமராவை. ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் கேப்சர் ஆகும்போது எனக்கு வந்து இந்த டேஷ்போர்டு வந்து க்ளீனாக ஒரு ஆங்கிளில் மேட்ச் ஆகி தெரியணும். இதுக்குள்ளே என்னோடய டேஷ்போர்டு லைட்ஸ் வந்து கரெக்டாக இப்படி மேட்ச் ஆகி தெரியணும். ரொம்ப முன்னாடி வந்தீங்கன்னா மறைக்குது, ரொம்ப பின்னாடி போனாலும் மறைக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆங்கிளில் இப்படி வச்சு கூட நீங்கள் பார்வை எப்போ கரெக்டாக இருக்கும் அப்போ கூட நீங்கள் சீட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 9 o'clock 3 o'clock பொசிஷனில் ஸ்டேரிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸும் நிறைய கிடைக்கும். பெடல்ஸுமே வந்து ஆக்சிலேட்டர் பிரேக்குக்கும் நடுவில் இந்த லெக் இப்படி பொசிஷன் பண்ணிங்கன்னா இப்படி வந்து மேனோவர் பண்ண முடியும். நம்ம போயிட்டு மாற்றி யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறவங்க தான் ஆக்சிலேட்டர்லேருந்து பிரேக்கு கால் வரும். மில்லிமீட்டர் செகண்ட்ஸில் தான் வந்து ஒருத்தங்க நடுவில் நமக்குள்ளே வரதும் நம்ம ரோடு உள்ளே வரதும். பிரேக்குமே அழுத்தமாக அடாப்டிவாக அழுத்தணும், கொஞ்சம் அழுத்தணும். இதுக்கு தேவையான பவர் கம்மி, இதுக்கும் தேவையான பவர் கம்மி. கிளச்சுக்கு தான் நிறைய பவர் வேணும். கிளச்சை அப்ளை பண்ணும்போது ஏர்லேருந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கப்புறம் பாதி உள்ள கிளச்சை ப்ரெஸ் பண்ணோன்னே இதை வந்து பாட்டமில் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணிட்டு பைட்டிங் மைண்டில் விளையாடணும். சின்ன ரோட்டில் போகிறோம், நடக்க வைக்கணும் காரை அப்படின்னும் போது அப்படியே இதுலேருந்து விளையாடுங்க. கிளச்சிலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது மேலே எடுத்துக்கோங்க. பிரேக் ரொம்ப அடாப்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நடுவில் சென்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சிங்கன்னா இவ்வளோ டைமிங் வந்து மிஸ் ஆகும். ஒரு வேளை நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட்டோ இல்லை வந்து நம்ம டிஃபென்சிவாக இருக்கணும் அப்படின்னும் போது இங்கே வைக்கவும் கூடாது. ஸோ நடுவில் சென்டர் பாயிண்டில் வச்சிங்கன்னா இப்படி போயிட்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பேசிக்ஸ் டிரைவிங்கில் இப்படி நெகட்டிவாக வந்து டிஃபென்சிவ் டெக்னிக்ஸ், ஆக்சிடென்ட் எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல நினச்சிக்காதீங்க. ஓகே, ஒரு லாஜிக் இருக்குது. செக்ஷன் 146 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 என்ன சொல்லுதுன்னா, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இஸ் மேண்டட்ரி ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? நம்ம வந்து 50,000 கார் வச்சிருந்தாலும் சரி, 5 கோடி 10 கோடின்னு எவ்வளோ காஸ்ட்லி கார் வச்சிருந்தாலும் சரி, நம்மளோட கார் டேமேஜ் ஆகுது, நம்ம அதை வந்து சேவ் பண்ணிக்கணுன்ற விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் அதை நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் கார் கொடுத்துட்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு ஏதாவது வந்து நமக்கு மீறி ஓகே இன்னொரு காசு தேவை, நம்மளால் முடியல அப்படின்னும் போது இன்சூரன்ஸ் மூலமாக நம்மளால் வந்து பேக்கப் அண்ட்
சப்போர்ட் கொடுக்க முடியுது. அந்த கெப்பாசிட்டி கொடுக்கறதுக்காக தான் இன்சூரன்ஸ். இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு 100 வண்டி இருக்கிற இடத்துல ஒரு வண்டியோ இல்லை 1000 வண்டி இருக்கிற இடத்துல ஒரு 5 வண்டியோ ஏதோ ஒரு மெஸ் அப்படிங்க இருக்கிறனால செய்யும். ஓகே, ஸோ இந்த நுணுக்கங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் டிரைவிங். நம்ம கூட இருக்கிற வெஹிக்கிள்ஸும் அனுசரித்து அவங்களுக்கும் சேஃபாக நம்மளால் ரோடு கிரியேட் பண்ணி தர முடியும். நம்ம வெஹிக்கிளும் நம்மளும் ஒழுங்காக போக முடியும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈஸியாக கூட்டிகிட்டு போக முடியும். ஓகே, அந்த விஷயத்துக்காக தான் நான் வந்து டிஃபென்சிவாக வந்து ரொம்பவே வந்து பழகணுன்றது ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, டிரைவர்ஸ் எஜுகேஷன்றது ஒரு தடவை தான் லைஃப் டைமில் பழகிறது. நம்ம அதை ஒழுங்காக பழகிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சேனலில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and one car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.